ஆற வச்சிடலாம். ஆற வச்சிட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சியில் இந்த மாதிரி நட்ஸ் அரைக்கிறதுக்குன்னு இந்த பிரீத்தி மிக்சியில் இந்த மாதிரி ஒரு ஜார் இருக்கும். ஸோ அதில் போட்டுக்கலாம். இல்லை நார்மல் மிக்சியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் பவுடராக ஆகிற மாதிரி, ரொம்பவும் தூளாக ஆக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து இது பண்ணணும். இது வந்து இதில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி, ஸ்பூன் யூஸ் பண்ணி அப்படி அதை தள்ளி விட்டு இது பண்ணுங்கள். நான் வந்து டைரெக்டாக கையை வச்சிடுறேன். அடியில் வந்து எந்த அளவுக்கு கத்தி இருக்குங்கிறது தெரிஞ்சு தான் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மிக்சிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா வறுத்தோம் அப்படின்னா டக்குன்னு இது வந்து மிக்சி வந்து ஈஸியாக வந்து பவுடர் ஆக்கி கொடுத்துரும். ஸோ அதனால தான் நான் ஏர் ஃப்ரையரில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆக்கணும்.